இப்போ நீங்க ஒரு கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு கோயினை பை பண்றீங்க. இப்போ அந்த கோயினோட பிரைஸ் உங்களுக்கு ஏறுனா லாபம், விழுந்தா நஷ்டம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல கோயினோட பிரைஸ் கீழே விழும்போது, அதாவது அந்த கோயினோட பிரைஸ் நீங்க வாங்கின பிரைஸ்ல இருந்து கீழே கம்மியானாலும் கூட உங்களால மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த விஷயம் உங்களால் நம்ப முடியுதா? இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, அதுவும் உங்ககிட்ட இருக்க பணத்தை விட 5 மடங்கோ 10 மடங்கோ அதிகமான பணத்தை வச்சு உங்களால் இங்கே மார்க்கெட்டில் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இப்போது இந்த விஷயம் எல்லாம் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்படி நடக்குது, எப்படி சாத்தியமாகுது, அதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாதான் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங். இதை தான் நம்ம ஸ்பாட் ட்ரேடிங் அப்புறம் ஃபியூச்சர் ட்ரேடிங்னு பார்ப்போம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் எந்த டைப்பான ட்ரேடாக நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஒரு பிகினர் ஃபீல்டில் தெளிவாக பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு இந்த ட்ரேடிங் உலகத்தில் இருக்க ஒரு 2 முக்கியமான பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஒன்று தான் மார்க்கெட்டில் பொறுமையாக மூவ் ஆகக்கூடிய ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இன்னொன்று மார்க்கெட்டில் எனக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணணும், என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதில் எது ரொம்ப ஈஸி, எது கொஞ்சம் கஷ்டம்? இப்போ முதல்ல இந்த ஸ்பாட் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்னா என்னென்னா ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு க்ரோசரி கடைக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குறீங்க. ரைட். அப்படி வாங்கின பிறகு அதுக்கு நீங்கள் கேஸ் கொடு. இப்போ அந்த பிஸ்கட் பேக்கெட்டை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. இங்கே டீல் முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் நம்ம ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் ஸ்பாட் ட்ரேடிங் முடிஞ்சது. இப்போ இந்த கிரிப்டோவில் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கிரிப்டோ கோயினை செலக்ட் பண்ணுறீங்க. சரியா? அந்த கிரிப்டோவுக்கு ஃபுல் காசும் கொடுக்குறீங்க. அந்த கிரிப்டோவை நீங்கள் பை பண்ணுறீங்க. உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறீங்க. இப்போ பை பண்ண உடனே அந்த அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஸ்பாட் வாலெட்டில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கின கிரிப்டோ அதுக்குள்ளே ஹெட் ஆகிரும். இப்போ அந்த கிரிப்டோவுக்கு ஓனர் யார் அப்படின்னா நீங்கள் தானே அந்த கிரிப்டோவுக்கு ஓனர். இதில் இருக்க பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அது நீங்கள் செல் பண்ணுற வரைக்கும் உங்கள் வீட்டு ஓனரில் தான் இருக்கும். உங்களுக்கு நேரடியான உரிமை இருக்கும். இப்போ மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன், மார்க்கெட் திரும்ப மேலே தான் ஏறப்போகுது. அதனால மார்க்கெட் ஏறும் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களோட சொந்த காசை போட்டிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு உரிமையான நீங்கள் தான், இதுக்கு உரிமை, இதுக்கு நீங்கள் தான் ஓனர். அப்போ உங்களுக்கு நேரடியான உரிமை இருக்குது. அதனாலேயே நீங்கள் இவ்வளோ நாள் வேணாலும் இந்த ஆர்டர் பண்ணலாம். இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரிப்டோ பை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணணும். ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி தான் நீங்கள் அதை பை பண்ணணும். இப்போ அதோட பெருமதி குறையுது அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு கொஞ்சம் வேல்யூங்கிறது குறையிற ப்ரைஸ்க்கு ஏற்ற உங்களோட போர்ட்ஃபோலியோட வேல்யூவும் கம்மியாகும். இதுதான் இங்கே ஸ்பாட் ட்ரேடிங். இப்போ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்க்கு பை பண்ணிட்டீங்க, நீங்கள் சொந்த உரிமை வச்சிருக்கீங்க. அது எவ்வளோ நாள் மேலே போகிறதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற வச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். பிரச்சனை இல்லை. அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகின பிறகு நீங்கள் அதை செல் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடலாம். அங்கே வந்து ப்ராஃபிட்டாக மேக் பண்ணிட்டு வந்துடலாம். இவ்வளோ தான் சிம்பிள் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்கிறது. இங்கே நமக்கு ரிஸ்க்குங்கிறது ஃபியூச்சர் ட்ரேடிங்கை விட ஒப்பிடும்போது ரொம்பவே கம்மி. இப்போ அப்படியே நம்ம இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் வருவோம். இப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்கிறது பையிங் கிரிப்டோ அப்படின்னு சொல்கிறத விட பையிங் கான்ட்ராக்ட்னு சொல்லலாம். இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு நம்ம கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் கோல்டு கண்டிப்பாக வாங்கணும். கோல்டில் உங்களுக்கு நீடு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பவுனோட தங்க விலை எவ்வளோன்னு கேட்குறீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க 15,000 அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் இப்போ கோல்டோட ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த 50,000 இருக்குது, ஒரு 55,000 மேலே ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரியா? ஆனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் கோல்டு தேவைப்படுது. அது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷாப்பில் போயிட்டு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. அதாவது ஒரு ஃபியூச்சர் டீல் போட்டுக்கிறீங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் தான் கோல்டு வாங்குவேன், ஆனால் எனக்கு இந்த மந்த்துக்குள்ளே விலைக்கே வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஆனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, இந்த மந்தில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கோ தர்றோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் இதுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வான்ஸாக பே பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? இந்த 50,000 அதாவது ஒரு பவுன் கோல்டுக்கு பே பண்ணிட்டு போன நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வர்றீங்க. இப்போ கோல்டோட ரேட் உங்களுக்கு 58,000 கிட்ட போயிடுச்சு. ஆனாலுமே நீங்கள் இங்கே இப்போ இந்த கான்ட்ராக்ட் போட்டனால 50,000க்கே வாங்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் லாபம். இதை தான் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லுவோம். இப்போ நீங்கள் அங்கே 50,000 கொடுத்துட்டு 58,000 ரூபாய் பெருமதியான தங்கம் ஒரு பவுன் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் அதை அங்கே 50,000க்கு வாங்கி 58,000க்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 80,000 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. இதை தான் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதம் கான்ட்ராக்ட் போடுறீங்க, நான் நெக்ஸ்ட் மந்த் 50,000 ரூபாய்க்கு கோல்டை வாங்கிக்கிறேன், இந்த மந்தில் இருக்க ப்ரைஸ்க்கே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து கோல்டோட ப்ரைஸ் 50,000 இல்லாமல் 40,000 கம்மியாகிருந்துச்சுன்னா, அதோட பெருமதி கம்மியாகிருந்துச்சுனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் அது 50,000க்கு தான் வாங்கி ஆகணும். ரீசன் என்னன்னா, நீங்கள் போட்டிருக்க இந்த கான்ட்ராக்ட். அப்போ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பை பண்ணுறது நேரடியாக அந்த கோயினை வாங்காமல் இந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக நீங்கள் பை பண்ண போகிறீங்க. இதை தான் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல 3 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்த ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டாக நீங்கள் வாங்குறது. அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிரி டேட் இருக்கும். இங்கே எக்ஸ்பிரி டேட்னு சொல்கிறது இந்த கிரிப்டோ மார்க்கெட் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நம்ம இங்கே லிக்விடேஷன் ப்ரைஸ்னு சொல்லுவோம். நமக்கு இந்த நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்களா, நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் ஹிட் ஆகிற வரைக்கும்.
இப்போ நீங்கள் கோல்டு வாங்க போது அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த கிரிப்டோ ட்ரேடிங்கில் ஒரு கிரிப்டோ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒரு கிரிப்டோ பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்பாட் ட்ரேடிங்கில் கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க தேவையில்ல. இங்கே ஒரு 10% 20% அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களோட ஃபுல் கேபிட்டல் வந்து ஒரு மார்ஜினை யூஸ் பண்ண போகிறீங்க. சரியா? யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம லிவரேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதில் 4வது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த லிவரேஜிங்கிற ஆப்ஷன். இந்த லிவரேஜ் என்ன பண்ணால் உங்ககிட்ட இருக்க கம்மியான காசை வச்சு மார்க்கெட்டில் பெரிய பெரிய தொகைக்கு நீங்களால் பொருட்களை வாங்கிக்க முடியும், விற்றுக்க முடியும். எங்கே உங்களுக்கு லாபம் வந்தாலும் அதிகமாக வரும், லாஸ் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வரும். இப்போது ஸ்பாட் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ப்ரைஸ் கூடுனா மட்டும்தான் லாபம். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு கிரிப்டோட ப்ரைஸ் கூடுனாலும் லாபம் வரும். அதாவது 5 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 10 ரூபாய்க்கு வச்சா உங்களுக்கு இந்த இடத்துல 5 ரூபா லாபம் வரும். ஸ்பாட் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் இந்த இடத்துல 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ப்ராஃபிட் வரும். இதே நீங்கள் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு கிரிப்டோவை 10 ரூபாய்க்கு விற்றுட்டு அது 5 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் ப்ராஃபிட் வரும். இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் இருக்க இந்த டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் எந்த டைப்பான ட்ரேடர், ஸ்பாட் ட்ரேடரா இல்லை ஃபியூச்சர் ட்ரேடரா? உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க ஆசையாக இருந்தால் நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் எந்த டைப்பான ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேட் பண்ண ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.